ஃப்ரெண்டுன்னு நம்பி உள்ள விட்டேன்க்கா, என் பொண்டாட்டிய எடுத்துட்டு ஓடிட்டான்க்கான்னு ஒரு தம்பி அவ்ளோ வேதனைய முன்வைக்கிறாங்க. பழகுறது தப்பு கிடையாது. இப்ப எடுத்த உடனே எல்லாரும் வந்து வெண்ணெய் மாரி, தயிர் மாரி, பால் மாரி சுத்தமா சுத்தமா பேசலாம். வார்த்தைகள் சுத்தமா, ஐயோ! ரொம்ப நல்லவங்கன்னு நெனைக்கிற அளவுக்கு பேசலாம். அதான் சொல்றேனே கத்திய விட கூர்மையானது நாக்கு. நாக்கால நல்லதையும் பேசலாம், கெட்டதையும் பேசலான்னு. அதெல்லாம் நம்பி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறது ரொம்ப தப்பு. மேபி உங்க ஒய்ஃப் வந்து நீங்க சந்தோஷம் குடுக்காம இருக்கலாம். இல்ல ஒரு பெண்ணுன்னு மரியாதை குடுக்காம இருக்கலாம். இல்ல நீங்க சம்பாரிச்சு குடுக்காம இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு குடிகாரரா இருக்கலாம். ஒருவேள உங்கள ஒரு அழகால உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இல்ல கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு உங்கள்ட்ட கடமைக்கு வாழ்ந்துட்டு இருக்கலாம் அந்த பொண்ணு. ஏதாவது ஒரு சூழல்ல இருக்கிற பெண்ணா இருந்தா, இன்னொருத்தன் வந்து ஒரு அன்பு, ஒரு ஷோல்டர், ஒரு பாசம், ஒரு பாண்டிங் குடுக்கும் பொழுது, அவன நல்லவன் மாதிரி இந்த புள்ளைய மேட்டர் பண்ற வரைக்கும் அவன் நல்லவன் மாரி பேசுவான். அந்த புள்ளைக்கு அது தெரியாது. நம்ம வேதனையில இருக்கோம், இவன் ஆறுதலா இருக்கான்னு சாஞ்சிருவாய்ங்க. கூட்டு போய் ஒரு 4 நாள் குடும்பம் பண்ணிட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுவாய்ங்க. இல்ல அந்த பொண்ணோட சோழிய முடிச்சுட்டு போயிடுவாய்ங்க. இல்ல அவன் 4 பேத்த கொண்டு வந்து அந்த புள்ளைய ஏதாவது பண்ணிட்டு அவன் போயிருவான். ஒரு சிலர் கூட்டு போறவன் 2ஆம் தரவன் இழுத்துட்டு அடுத்தவன் பொண்டாட்டி இழுத்துட்டு போறவன் ஒரு சிலர் நல்லா வச்சிருப்பான்னு வச்சுக்கயேன். இப்படி இவ்வளோ விஷயம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்கள்ட்ட பழகுறீங்கன்னா, அந்த பொண்ணு இன்னொருத்தி கூட ஓடுற அளவுக்கு ஒரு சூழல நீங்க ஏற்படுத்தி குடுத்துறாதீங்க. அதே மாரி எல்லாரையும் நம்பி தயவு செஞ்சு வீட்ல விட்றாதீங்க. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணாவே இருக்கட்டும். பெண்ணும் ஒரு தோழிய கூட்டு வருவா, புருஷன இழுத்துட்டு ஓடிருப்பா. இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. யாரையும் நம்பி நல்லா பழகுங்க. தீர விசாரிங்க. உள் மனசு சொல்லும் இது சரின்னு. உலகத்துல கடவுளாலேயே ஒருத்தவங்கள்ட்ட பழகிட்டு அவங்க எப்படிலாம் சொல்ல முடியாது. சாதாரண மனுஷன் நம்ம. எப்படி ஒரு 10 நாள் பழகிட்டு இவங்க நல்லவங்க, சுத்தமானவங்க, பெர்ஃபெக்ட்டானவங்க, கண்ண மூடிக்கிட்டு நம்பலான்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க. சரிங்களா? நல்லா பழகுங்க. 10 வருஷம் பழகுனவங்களே புரிஞ்சுக்கிறதில்ல, ஏமாத்திட்டு போறாய்ங்க. ஏதோ ஒண்ணு பண்ணிர்றாய்ங்க. ஒரு 10 நாள் பழகிட்டு அவங்கள வீட்ல கூட்டிட்டு போனாக்கா, ஏதோ ஒரு டிஸ்டர்ப்ல இருக்கிறவங்க, ஒரு குறைபாடா இருக்கிறவங்க விழதான் செய்வாய்ங்க. அவங்க ஒரு சூழ்நிலைமைய இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கு நேரா கோல் போட்டு சாய்ச்சுருவாய்ங்க. தேவையா இதெல்லாம்? குடும்ப வாழ்க்கை போயிரும்.